எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வெங்காய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லி வெறும் சாதம் குழம்புன்னு சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்காக இதை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். நம்ம சாப்பாட்டை 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா 1 டீஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சுருக்கேன் காரத்துக்கு. தள்ளி நின்று போடுங்க, பச்சை மிளகாய் தெரிக்கும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம், அதாவது பல்லாரி 2 வெங்காயம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுனா யூஸ் பண்ணால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வதக்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்காக மஞ்சள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் நம்ம வடித்து சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால இந்த வெங்காயம் தேவையான உப்பு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர். இப்போ நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போட்டோம், நல்ல ஒரு மணம் வரும். இந்த பாருங்கள் நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காய சாதத்துக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ ஒரு 2 இனுக்கு புதினா சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வடிச்சிட்டு சாதத்தை இது கூட சேர்க்க போகிறோம். நான் 1 கப் சாதம் சேர்த்துருக்கேன்.